கோயம்புத்தூர் இன்று இந்தியாவின் மிக முக்கியமான தொழில் நகரங்களில் ஒன்று. மோட்டார்கள், பம்புகள், இயந்திரங்கள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள், ஜவுளி இயந்திரங்கள் என்று பல துறைகளில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கிய நகரம். ஆனால் இந்த தொழில்துறை வளர்ச்சி ஒரே நாளில் உருவானதல்ல. அதன் பின்னால் பல தலைமுறைகளின் உழைப்பு இருக்கிறது. பல தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், பல பொறியாளர்கள் இருக்கிறார்கள், பல வெற்றிகளும் இருக்கின்றன, பல தோல்விகளும் இருக்கின்றன. அந்த வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர் ஜிடி நாயுடு. பலர் அவரை இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கிறார்கள். கண்டுபிடிப்பாளர், தொழிலதிபர், போக்குவரத்துத் துறையின் முன்னோடி, கல்வியாளர், விவசாயத்தில் பரிசோதனைகள் செய்தவர், தொழில்நுட்பத்தை வெறும் புத்தகத்தில் படிக்காமல் கைகளால் தொட்டு பிரித்து புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்பியவர். அவரை பற்றிய கதைகளை கேட்டால் ஒரு அசாதாரண மேதை நம் கண்முன்னே தோன்றுகிறார். ஆனால் ஒரு வரலாற்று மனிதரை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய வெற்றிகளை மட்டும் பார்த்தால் போதுமா? அவரை பற்றிய புகழ்ச்சிகளை மட்டும் கேட்டால் போதுமா? அல்லது அவருடைய வாழ்க்கையின் மறுபக்கத்தையும் பார்க்க வேண்டுமா? ஜிடி நாயுடுவுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏன் மீண்டும் மீண்டும் மோதல்கள் ஏற்பட்டன? சுமார் 2000 ரூபாயில் ஒரு சிறிய கார் தயாரிக்க அவர் முயன்றதாக சொல்லப்படுகிறது. அந்த முயற்சி ஏன் பெரிய அளவிலான உற்பத்தியாக மாறவில்லை? அவருடைய பெயர் வருமான வரி வழக்குகளில் ஏன் வருகிறது? கல்விக்காக அவர் உருவாக்கிய அறக்கட்டளையின் நிதி அமைப்பை பற்றி வருமான வரித்துறை ஏன் கேள்வி எழுப்பியது? அவர் தனது சில கண்டுபிடிப்புகளை விரக்தியில் அழித்துவிட்டார் என்று சொல்லப்படும் கதை உண்மையா? 1930களில் ஜெர்மனியில் அடால்ஃப் ஹிட்லரை அவர் சந்தித்ததன் பின்னணி என்ன? அரசாங்கத்துடன் மோதிய மனிதர் அரசியலுக்குள் செல்ல ஏன் முயன்றார்? மிக முக்கியமாக நாம் இன்று கொண்டாடும் ஜிடி நாயுடுவும் வரலாற்று ஆவணங்களில் தெரியும் ஜிடி நாயுடுவும் முழுமையாக ஒரே மனிதரா? அல்லது உண்மையான மனிதருக்கும் அவரைச் சுற்றி பல ஆண்டுகளாக உருவான கதைகளுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்கிறதா? இந்த நிகழ்ச்சியில் ஜிடி நாயுடுவை குற்றம் சாட்டப் போவதில்லை, அவரை தெய்வமாக்கவும் போவதில்லை, அவருடைய சாதனைகளை குறைக்கவும் போவதில்லை. நாம் செய்யப்போவது ஒன்றுதான், கேள்விகள் கேட்கப் போகிறோம். கிடைக்கும் ஆவணங்கள் என்ன சொல்கின்றன என்று பார்க்கப் போகிறோம். பரவலாகச் சொல்லப்படும் கதைகளையும் உறுதிப்படுத்தக்கூடிய வரலாற்றுத் தகவல்களையும் முடிந்தவரை தனித்தனியாக பார்க்கப் போகிறோம். ஏனெனில் ஒரு பெரிய மனிதரைப் பற்றி கேள்வி கேட்பது அவரை அவமதிப்பது அல்ல. சில நேரங்களில் அதுதான் அவருடைய வரலாற்றை உண்மையாக மதிப்பது. ஜிடி நாயுடுவின் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முதலில் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் வெறும் கண்டுபிடிப்பாளர் அல்ல, அவர் ஒரு தொழில் முனைவோர். மோட்டார் இயந்திரங்கள் மற்றும் போக்குவரத்து தொழிலில் அவருக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. ஒரு இயந்திரத்தை பார்த்தால் அதை எப்படி பயன்படுத்துவது என்று மட்டும் அவர் பார்க்கவில்லை. அது எப்படி வேலை செய்கிறது? அதன் உள்ளே என்ன இருக்கிறது? அதை எப்படி மேம்படுத்தலாம்? அதை இந்தியாவிலே தயாரிக்க முடியுமா? இந்த கேள்விகள்தான் அவருடைய வாழ்க்கையின் பல முயற்சிகளுக்கு அடிப்படையாக இருந்தன. இன்று நாம் செய்முறை கல்வி என்று பேசுகிறோம், கைகளால் செய்து கற்றுக்கொள்வது என்று பேசுகிறோம். ஜிடி நாயுடு இதை பல தசாப்தங்களுக்கு முன்பே வலியுறுத்தியவர். அதனால்தான் அவரது பெயர் மின்சாரப் பொறியியல், இயந்திரப் பொறியியல், வாகனத் தொழில்நுட்பம், விவசாயம், வானொலி, புகைப்படம், தொழில்நுட்பக் கல்வி என்று பல துறைகளோடு இணைக்கப்படுகிறது. அவரை பற்றிய பல வாழ்க்கை வரலாற்றுப் பதிவுகளில் ஏராளமான கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப முயற்சிகள் குறிப்பிடப்படுகின்றன. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மின்மோட்டார், 2 பேர் பயணிக்கக்கூடிய சிறிய பெட்ரோல் கார் மாதிரி, மின்சார சவரக் கருவி, வாக்குப்பதிவு இயந்திரம் என்று பல சாதனைகள் அவருடன் தொடர்புபடுத்தப்படுகின்றன. ஆனால் இங்கேயே முதல் முக்கியமான கேள்வி வருகிறது. 100க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் என்று நாம் சொல்லும்போது அவை அனைத்தும் ஒரே வகையான கண்டுபிடிப்புகளா? காப்புரிமை பெற்ற கண்டுபிடிப்புகளா? சோதனை மாதிரிகளா? ஏற்கனவே இருந்த இயந்திரங்களில் செய்யப்பட்ட மேம்பாடுகளா? வணிகப் பொருட்களாக சந்தைக்கு வந்தவையா? அல்லது ஆராய்ச்சி முயற்சிகளா? இந்த எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையில் கண்டுபிடிப்பு என்று அழைப்பதில் கவனம் தேவை. ஏனெனில் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால்தான் ஒருவர் மேதை ஆக வேண்டியதில்லை. ஜிடி நாயுடுவின் உறுதிப்படுத்தப்பட்ட சாதனைகளே அவரை இந்திய தொழில்நுட்ப வரலாற்றில் முக்கியமான மனிதராக நிறுத்த போதுமானவை. அவருடைய பெருமையை உயர்த்துவதற்காக அவரை சுற்றிய கதைகளை இன்னும் பெரிதாக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது ஜிடி நாயுடுவைப் பற்றிய மிகவும் பிரபலமான ஒரு கதைக்கு வருவோம். 2000 ரூபாய் கார். 1950களின் இந்தியாவை நினைத்துப் பாருங்கள். அப்பொழுது ஒரு சாதாரண இந்திய குடும்பத்திற்கு கார் என்பது
அன்றாடப் பொருள் அல்ல, மிகப்பெரிய ஆடம்பரம். அப்படிப்பட்ட காலத்தில் சாதாரண இந்தியரும் வாங்கக்கூடிய அளவில் ஒரு சிறிய காரை இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எவ்வளவு பெரிய கனவாக இருந்திருக்கும். 1952ஆம் ஆண்டில் 2 பேர் பயணிக்கக்கூடிய சிறிய பெட்ரோல் கார் மாதிரி ஒன்றை ஜி.டி. நாயுடு உருவாக்கியதாக அவரது வாழ்க்கை வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. இந்த காரோடு அடிக்கடி இணைக்கப்படும் தொகை சுமார் 2000 ரூபாய். அந்த காலத்திற்கு அது மிகப்பெரிய முயற்சி. ஆனால் அந்த கார் ஏன் இந்திய சாலைகளில் ஆயிரக்கணக்கில் ஓடவில்லை? ஏன் அது ஒரு பெரிய இந்திய கார் நிறுவனமாக வளரவில்லை? இங்கேதான் ஜி.டி. நாயுடுவின் வாழ்க்கையில் மிகவும் பிரபலமான சர்ச்சைகளில் ஒன்று ஆரம்பிக்கிறது. அந்த கார் ஏன் இந்திய சாலைகளில் ஆயிரக்கணக்கில் ஓடவில்லை? அரசாங்கம் ஜி.டி. நாயுடுவின் கனவை தடுத்ததா? அல்லது ஒரு சோதனை மாதிரியை பெரிய அளவிலான கார் உற்பத்தியாக மாற்றுவதில் இன்னும் பல நடைமுறை சிக்கல்கள் இருந்தனவா? இதுதான் நாம் முதலில் பார்க்க வேண்டிய கேள்வி. ஜி.டி. நாயுடு உருவாக்கிய சிறிய காரை பெரிய அளவில் தயாரிக்க விரும்பியதாகவும் அதற்கு தேவையான அரசு அனுமதி கிடைக்கவில்லை என்றும் அவரை பற்றிய பல வாழ்க்கை வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. இந்த ஒரு சம்பவத்திலிருந்து பல ஆண்டுகளாக மிகவும் வலிமையான ஒரு கதை உருவாகியுள்ளது. இந்தியாவின் கார் புரட்சியை அரசாங்கமே தடுத்துவிட்டது. ஜி.டி. நாயுடுவுக்கு அனுமதி கிடைத்திருந்தால் இந்தியாவின் வாகனத் தொழில் பல ஆண்டுகளுக்கு முன்பே மாறியிருக்கும். கோயம்புத்தூர் இந்தியாவின் மிகப்பெரிய கார் உற்பத்தி மையமாக மாறியிருக்கும். இப்படி பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. கேட்கும்போது இவை மிகவும் நம்பத்தகுந்ததாகவும் உணர்ச்சிகரமாகவும் தோன்றலாம். ஆனால் ஒரு வரலாற்று ஆய்வில் நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். ஒரு சோதனை மாதிரி காரை உருவாக்குவது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப சாதனை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு காரை உருவாக்குவதற்கும் ஆயிரக்கணக்கான கார்களை தொடர்ந்து தயாரித்து விற்பனை செய்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு தொழிற்சாலை வேண்டும், பெரிய முதலீடு வேண்டும், எஃகு மற்றும் பிற மூலப்பொருட்கள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும், என்ஜின் பாகங்கள் வேண்டும், உதிரி பாகங்கள் வேண்டும், தரக்கட்டுப்பாடு வேண்டும், சோதனைகள் வேண்டும், விற்பனை அமைப்பு வேண்டும், பழுது பார்க்கும் வசதிகள் வேண்டும், பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் வேண்டும், வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை வேண்டும். மிக முக்கியமாக ஒரு காரை தொடர்ந்து ஒரே தரத்தில் தயாரிக்கக்கூடிய உற்பத்தி அமைப்பு வேண்டும். அதனால் ஒரு சோதனை மாதிரி வெற்றி பெற்றது என்பதற்காக அது நிச்சயமாக வணிக ரீதியாக வெற்றி பெற்றிருக்கும் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அரசாங்க அனுமதி கிடைக்கவில்லை என்றால் அந்த முயற்சிக்கு அதன் முழு திறனை நிரூபிக்கும் வாய்ப்பே கிடைக்காமல் போயிருக்கலாம். அதனால்தான் இந்த கேள்வி முக்கியமானது. ஜி.டி. நாயுடுவின் கார் திட்டம் தோல்வியடைந்ததா? அல்லது அது முழுமையாக முயற்சி செய்யப்படுவதற்கு முன்பே நிறுத்தப்பட்டதா? இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இங்கே இன்னொரு விஷயத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும். 1950களின் இந்தியா இன்றைய இந்தியா அல்ல. நாடு புதிதாக சுதந்திரம் பெற்றிருந்தது. அந்நிய செலாவணி குறைவாக இருந்தது. தொழில்துறை கொள்கைகள் கடுமையாக இருந்தன. எந்த தொழிலை யார் ஆரம்பிக்கலாம், எவ்வளவு உற்பத்தி செய்யலாம், எதை இறக்குமதி செய்யலாம், எந்த இயந்திரத்தை வாங்கலாம் என்பதில் அரசாங்கத்தின் பங்கு மிகவும் அதிகமாக இருந்த காலம் அது. அதனால் ஜி.டி. நாயுடுவுக்கு ஏற்பட்ட சிக்கலை ஒரு அதிகாரி ஒரு மேதையை விரும்பாமல் தடுத்தார் என்ற அளவுக்கு மட்டும் சுருக்குவது சரியாக இருக்காது. அது அந்த கால இந்திய பொருளாதார அமைப்பின் ஒரு பகுதியாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அமைப்பு ஒரு இந்திய கண்டுபிடிப்பாளரின் வாய்ப்பை இழக்கச் செய்ததா? அந்த கேள்வி இன்னும் இருக்கிறது. ஒருவேளை அனுமதி கிடைத்திருந்தால் அந்த கார் தோல்வியடைந்திருக்கலாம். ஒருவேளை வெற்றி பெற்றிருக்கலாம். ஒருவேளை ஜி.டி. நாயுடு ஒரு சிறிய அளவிலான உற்பத்தியாளராகவே இருந்திருக்கலாம். அல்லது இந்திய வாகனத் தொழிலின் வரலாற்றையே மாற்றியிருக்கலாம். நமக்குத் தெரியாது. வரலாற்றில் நடக்காத ஒன்றின் முடிவை உறுதியாகச் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல முடியும். அந்த முயற்சி அந்த கால இந்தியாவில் மிகவும் துணிச்சலான முயற்சி. இங்கே இருந்து இன்னொரு பெரிய கேள்வி வருகிறது. ஜி.டி. நாயுடுவின் மிகப்பெரிய எதிரி உண்மையிலேயே அரசாங்கம்தானா? அவரை பற்றிய பிரபலமான கதைகளில் அரசாங்கம் ஒரு தொடர்ச்சியான எதிரியாக வருகிறது. அவர் ஒரு யோசனை சொல்வார், அதிகாரிகள் மறுப்பார்கள். அவர் ஒரு கண்டுபிடிப்பு செய்வார், அமைப்பு அதை புரிந்து கொள்ளாது. அவர் முன்னே செல்ல முயல்வார், விதிமுறைகள் அவரை தடுக்கும். இது ஒரு வலிமையான கதை. ஆனால் ஒரு மனிதர் பல்வேறு அமைப்புகளுடன் தொடர்ந்து மோதிக்கொண்டிருந்தால் ஒவ்வொரு முறையும் அமைப்பு மட்டும்தான் தவறு செய்ததா? இந்த கேள்வியையும் நாம் கேட்க வேண்டும். ஜி.டி. நாயுடுவை பற்றிய பல பதிவுகள் அவரை மிகவும் சுதந்திரமான சிந்தனை கொண்டவர் என்று வர்ணிக்கின்றன. தான் சரி என்று நம்பினால் எளிதாக பின்வாங்காதவர்.
அதிகாரத்தை வெறும் அதிகாரம் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளாதவர். ஒரு கண்டுபிடிப்பாளருக்கு இந்த குணம் மிகப்பெரிய பலமாக இருக்கலாம். ஒரு இயந்திரம் வேலை செய்யவில்லை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் பல புதிய முயற்சிகள் உருவாகியிருக்காது. அவர் அதை திறந்து பார்த்திருப்பார், பிரித்திருப்பார், மாற்றியிருப்பார், மீண்டும் இணைத்திருப்பார், மீண்டும் சோதித்திருப்பார். அதுதான் கண்டுபிடிப்பாளரின் மனநிலை. ஆனால் அதே மனநிலை ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்யுமா? வருமான வரிச் சட்டத்தில் வேலை செய்யுமா? வணிக ஒப்பந்தங்களில் வேலை செய்யுமா? அனுமதி வழங்கும் அமைப்புகளில் வேலை செய்யுமா? அங்கு ஆவணங்கள் வேண்டும், நடைமுறைகள் இருக்கும், சட்டங்கள் இருக்கும், பேச்சுவார்த்தை இருக்கும், சில நேரங்களில் சமரசமும் தேவைப்படும். அதனால் ஜிடி நாயுடுவின் மிகப்பெரிய பலமே சில நேரங்களில் அவரது பலவீனமாகவும் மாறியிருக்குமா? அவருடைய சமரசம் செய்யாத தன்மை சில மோதல்களை இன்னும் பெரிதாக்கி இருக்குமா? இது அவர் மீது குற்றச்சாட்டு அல்ல. இது கேட்க வேண்டிய ஒரு வரலாற்றுக் கேள்வி. ஏனெனில் அரசாங்கம் ஒரு மேதையை அழித்தது என்று சொல்வது மிகவும் எளிது. ஆனால் ஒரு மனிதருக்கும் ஒரு அமைப்புக்கும் இடையிலான உறவு அவ்வளவு எளிமையானது அல்ல. இப்போது இந்த மோதலின் மிகவும் சிக்கலான பகுதிக்கு வருகிறோம். இங்கே கார் இல்லை, மோட்டார் இல்லை, கண்டுபிடிப்பு இல்லை. இங்கே இருப்பது பணம், வணிகம், சட்டம் மற்றும் வருமான வரி. ஜிடி நாயுடு என்ற பெயரை கண்டுபிடிப்புகளின் வரலாற்றில் தேடினால் மோட்டார்கள் கிடைக்கும், இயந்திரங்கள் கிடைக்கும், கார்கள் கிடைக்கும். ஆனால் நீதிமன்ற ஆவணங்களில் தேடினால் வருமான வரி தொடர்பான வழக்குகளும் கிடைக்கின்றன. அதில் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் ஜிடி நாயுடு ஒரு கண்டுபிடிப்பாளர் மட்டும் அல்ல, அவர் ஒரு பெரிய தொழிலதிபர். அவருக்கு போக்குவரத்து தொழில்கள் இருந்தன, நிறுவனங்கள் இருந்தன, கூட்டுத் தொழில் அமைப்புகள் இருந்தன, சொத்துக்கள் இருந்தன, வருமானம் இருந்தது. அதனால் வருமான வரித்துறையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்பதே தனியாக ஒரு குற்றச்சாட்டு அல்ல. ஆனால் அந்த வருமான வரி மோதல்களின் அளவை பார்க்கும்போது இது ஒரு சிறிய கணக்கு விவகாரம் மட்டுமல்ல என்பது தெரிகிறது. 1965ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவான ஒரு வழக்கு ஜிடி நாயுடுவின் வருமான வரி விவகாரத்தை பற்றி மிகவும் முக்கியமான தகவல்களை வழங்குகிறது. 1940 முதல் 1950களின் தொடக்கம் வரையிலான பல வரி ஆண்டுகளுக்காக அவர் மீது கணக்கிடப்பட்ட மொத்த வரி அந்த காலத்திற்கே மிகப்பெரிய தொகை, சுமார் 28,87,000 ரூபாய். இன்று அந்த எண்ணை கேட்கும்போது அதன் உண்மையான அளவு நமக்கு உடனடியாக புரியாமல் இருக்கலாம். ஆனால் 1940கள் மற்றும் 1950களின் இந்தியாவில் 28 லட்சம் ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. அப்படியானால் என்ன நடந்தது? ஜிடி நாயுடு உண்மையில் அரசாங்கத்திற்கு இவ்வளவு பெரிய வரி செலுத்த வேண்டியிருந்ததா? அல்லது அந்த வரி கணக்கீடுகளையே அவர் கடுமையாக எதிர்த்தாரா? இதற்கான பதில் ஜிடி நாயுடு உண்மையில் அரசாங்கத்திற்கு இவ்வளவு பெரிய வரி செலுத்த வேண்டியிருந்ததா? அல்லது அந்த வரி கணக்கீடுகளையே அவர் கடுமையாக எதிர்த்தாரா? நீதிமன்ற ஆவணங்களை பார்த்தால் இந்த கதை இன்னும் சிக்கலாகிறது. 1965ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவான வழக்கின்படி 1940 முதல் 41 முதல் 1953 முதல் 54 வரையிலான பல வரி ஆண்டுகளுக்காக ஜிடி நாயுடுவுக்கு சுமார் 28,87,000 ரூபாய் அளவுக்கு வரி கணக்கிடப்பட்டிருந்தது. அதில் சுமார் 2,27,000 ரூபாய் தொடர்பான கோரிக்கை பின்னர் செல்லாததாகிவிட்டது. மீதமிருந்த தொகையில் சுமார் 11,11,000 ரூபாயை அவர் செலுத்தியிருந்ததாக நீதிமன்ற பதிவு குறிப்பிடுகிறது. ஆனால் அவர் அந்த வரி கணக்கீட்டை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்று இதனால் அர்த்தமில்லை. 1957ஆம் ஆண்டு மத்திய வருவாய் வாரியத்திடம் அவர் மனு கொடுத்தபோது தனது வரி பொறுப்பின் பெரும் பகுதி தான் ஏற்றுக்கொள்ளாத மதிப்பீடுகளின் அடிப்படையில் உருவானது என்று வாதிட்டதாக நீதிமன்ற ஆவணம் பதிவு செய்கிறது. மேலும் தனது சொத்துக்களின் நிகர மதிப்பு சுமார் 6,51,000 ரூபாய் மட்டுமே என்றும் அவர் தெரிவித்ததாக அந்த ஆவணம் கூறுகிறது. இங்கே ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு பெரிய அளவில் வரி கணக்கிடப்பட்டது என்பதற்காக அவர் வரி மோசடி செய்தார் என்று சொல்ல முடியாது. வரி கணக்கீடு என்பது ஒன்று, வரி தொடர்பான கருத்து வேறுபாடு என்பது ஒன்று, வரி ஏய்ப்பு என்பது வேறு, வரி மோசடி என்பது இன்னும் வேறு. இந்த வார்த்தைகளை ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடாது. ஜிடி நாயுடுவின் விஷயத்தில் நமக்கு கிடைக்கும் நீதிமன்ற பதிவுகள் பெரிய அளவிலான வரி மோதல் இருந்ததை காட்டுகின்றன. ஆனால்
அதை மட்டும் வைத்து குற்றவியல் நோக்கம் இருந்ததாக முடிவு செய்ய முடியாது. அதே நேரத்தில் இதை ஒரு சாதாரண சிறிய கணக்குப் பிரச்சினை என்றும் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் 28 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான வரி கணக்கீடு என்பது மிகப்பெரிய விஷயம். இதுதான் ஜிடி நாயுடுவை பற்றிய எளிமையான மேதை வெர்சஸ் அரசாங்கம் என்ற கதையை சிக்கலாக்குகிறது. அவர் ஒரு சிறிய ஒர்க் ஷாப்பில் தனியாக வேலை செய்த ஏழை கண்டுபிடிப்பாளர் மட்டும் அல்ல. அவர் பெரிய அளவில் வணிகம் செய்த தொழிலதிபர். அவருக்கு சொத்துக்கள் இருந்தன, நிறுவனங்கள் இருந்தன, பங்குதாரர்கள் இருந்தனர், பல்வேறு நிதி உறவுகள் இருந்தன. அதனால் அரசாங்கத்துடனான அவரது மோதல்களையும் அந்த அளவிலேயே பார்க்க வேண்டும். ஆனால் வருமான வரிக் கதையின் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி இன்னும் வரவில்லை. அது அவருடைய கல்வி அறக்கட்டளை. 1938ஆம் ஆண்டு ஜிடி நாயுடு ஒரு அறக்கட்டளையை உருவாக்கினார். அதன் பெயர் ஜிடி நாயுடு தொழில்துறை கல்வி அறக்கட்டளை. அந்த பெயரிலேயே அவரது நோக்கம் தெரிகிறது. தொழில்நுட்பக் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி, மோட்டார் தொழில் வளர்ச்சி, மின்சாரத் தொழில் வளர்ச்சி. இந்திய இளைஞர்கள் நடைமுறை தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். அந்த கால இந்தியாவை நினைத்துப் பார்த்தால் இது மிகவும் முன்னோக்கிய சிந்தனை. ஆனால் இந்த அறக்கட்டளையின் நிதி அமைப்பை பார்த்த வருமான வரித்துறை ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியது. இது முழுமையாக அறப்பணிக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட அமைப்பா, அல்லது ஜிடி நாயுடுவின் வணிக நிறுவனங்களுக்கும் இந்த அறக்கட்டளைக்கும் நெருக்கமான நிதி தொடர்பு இருந்ததா? 1942ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவான ஒரு தீர்ப்பு இதற்கான சில முக்கியமான தகவல்களை வழங்குகிறது. அந்த பதிவின்படி ஜிடி நாயுடு தனது கட்டுப்பாட்டில் இருந்த 6 போக்குவரத்து நிறுவனங்களில் வைத்திருந்த பங்குகளை இந்த அறக்கட்டளைக்கு வழங்கினார். அதோடு சுமார் 1,10,000 ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துகளையும் அறக்கட்டளைக்கு வழங்கியதாக பதிவு உள்ளது. இதை மட்டும் பார்த்தால் ஒரு தொழிலதிபர் தனது சொத்துக்களின் ஒரு பகுதியை கல்விக்காக ஒதுக்கியிருக்கிறார். மிகப்பெரிய அறப்பணி என்று தோன்றலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருந்தது. அந்த அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் யார்? ஜிடி நாயுடு. அதாவது சொத்துக்களை வழங்கியவரும் அவரே, அறக்கட்டளையை நிர்வகித்தவரும் அவரே. அதுவே சட்டவிரோதம் என்று இதனால் அர்த்தமில்லை. பல அறக்கட்டளைகளில் நிறுவனர் நிர்வாகியாக இருப்பது சாதாரணமான விஷயம். ஆனால் வருமான வரி விலக்கு கேள்வி வந்தபோது அறக்கட்டளையின் விதிமுறைகள் மிகவும் முக்கியமானதாக மாறின. நீதிமன்றம் அந்த விதிமுறைகளை ஆராய்ந்தது. அப்போது இன்னும் சில விஷயங்கள் வெளிப்பட்டன. அறக்கட்டளைக்கு மாற்றப்பட்டிருந்த பங்குகள் ஜிடி நாயுடுவுடன் தொடர்புடைய போக்குவரத்து நிறுவனங்களின் பங்குகள். அந்த நிறுவனங்களில் ஏற்கனவே சேர்ந்து கிடந்த லாபத்திலிருந்து பின்னர் சுமார் 3,49,000 ரூபாய் அளவுக்கு பங்குத்தொகை அறிவிக்கப்பட்டதாக நீதிமன்ற பதிவு கூறுகிறது. அதில் ஜிடி நாயுடு அறக்கட்டளைக்கு மாற்றிய பங்குகளுடன் தொடர்புடைய சுமார் 2,75,000 ரூபாய் அறக்கட்டளைக்கு நேரடியாக பணமாக வழங்கப்படவில்லை. அந்த பணம் நிறுவனங்களிலேயே இருந்தது. அதற்கு பதிலாக அறக்கட்டளைக்கு வாக்குறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக நீதிமன்ற பதிவு குறிப்பிடுகிறது. இதுதான் வருமான வரித்துறைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திய முக்கியமான பகுதிகளில் ஒன்று. ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்டின் பணம் மீண்டும் ஃபவுண்டருடன் தொடர்புடைய நிறுவனங்களிலேயே இருக்கிறது என்றால் அந்த அமைப்பை எப்படி பார்க்க வேண்டும்? இது முழுமையான அறப்பணியா, அல்லது வணிகமும் அறப்பணியும் ஒன்றோடு ஒன்று இணைந்த நிதி அமைப்பா? நீதிமன்றம் அறக்கட்டளையின் விதிகளை இன்னும் ஆழமாக பார்த்தது. ஜிடி நாயுடு நிர்வாக அறங்காவலராக இருக்கும் காலத்தில் அறக்கட்டளையின் சொத்துகள் மீது கடன் பெறுவதற்கான பரந்த அதிகாரங்கள் அவருக்கு இருந்ததாக நீதிமன்ற பதிவு குறிப்பிடுகிறது. அறக்கட்டளையின் நிதியை தொழில்துறை நிறுவனங்களை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருந்தது. மேலும் ஜிடி நாயுடுவுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் சில தேவைகளுக்காக அறக்கட்டளையிலிருந்து பணம் வழங்கக்கூடிய விதிகளும் இருந்ததாக நீதிமன்றம் ஆராய்ந்தது. டீசல் என்ஜின்கள் வாங்குவது, பயணிகள் காத்திருக்கும் இடங்களை அமைப்பது, கராஜ்கள் அமைப்பது, சில வணிகப் பொறுப்புகளை நிறைவேற்றுவது, இவற்றுக்காக நிதி பயன்படுத்தப்படக்கூடிய அமைப்பு இருந்ததாக நீதிமன்ற பதிவுகள் காட்டுகின்றன. இதிலும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஆரம்பகால அறக்கட்டளை ஆவணத்தில் அறக்கட்டளையை ரத்து செய்யக்கூடிய அதிகாரமும் ஜிடி நாயுடுவிடம் இருந்ததாக நீதிமன்றம் பதிவு செய்தது. இப்போது வருமான வரித்துறை கேட்ட கேள்வி இன்னும் தெளிவாகிறது. இந்த சொத்துக்கள் முழுமையாகவும் நிரந்தரமாகவும் அறப்பணிக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தனவா, அல்லது அவற்றின் மீது ஃபவுண்டருக்கு இன்னும் குறிப்பிடத்தக்க கட்டுப்பாடு இருந்ததா? இந்த கேள்விக்கான நீதிமன்றத்தின் பதில் ஜிடி நாயுடுவின் வாழ்க்கையைப் பற்றிய மிகவும் முக்கியமான
ஆனால் அதிகம் பேசப்படாத ஒரு பகுதியாகும். அந்த குறிப்பிட்ட வரி ஆண்டை பொறுத்தவரை அறக்கட்டளையின் சொத்துக்கள் முழுமையாக அறப்பணிக்காக மட்டுமே வைத்திருக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் முடிவு செய்தது. ஆனால் இங்கேதான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த தீர்ப்பை வைத்து ஜி.டி. நாயுடுவின் அறக்கட்டளை போலியானது என்று சொல்ல முடியுமா? இல்லை. அவர் கல்வி என்ற பெயரில் வரியை தவிர்க்க மட்டுமே முயன்றார் என்று சொல்ல முடியுமா? அதற்கும் இந்த ஆதாரம் மட்டும் போதாது. நீதிமன்றம் அப்படி சொல்லவில்லை. நீதிமன்றம் பார்த்த கேள்வி மிகவும் குறிப்பிட்டது. அந்த காலத்தில் இருந்த அறக்கட்டளை ஆவணத்தின் விதிகளின் கீழ் அந்த சொத்துக்கள் வரிவிலக்கு பெற தேவையான அளவுக்கு முழுமையாக அறப்பணிக்காக மட்டுமே வைத்திருக்கப்பட்டனவா? அந்த கேள்விக்குத்தான் நீதிமன்றம் பதில் அளித்தது. இதுதான் ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படிப்பதற்கும் அதை சென்சேஷனல் ஹெட்லைன் ஆக மாற்றுவதற்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் இன்னொரு பக்கம் ஜி.டி. நாயுடுவின் அறக்கட்டளை முழுவதும் வணிகத்திலிருந்து தனியாக இருந்தது. அது எந்த ஃபைனான்ஷியல் காம்ப்ளிகேஷனும் இல்லாத தூய சேரிட்டி மட்டுமே என்று சொன்னாலும் அதுவும் முழு உண்மை அல்ல. அப்படியானால் நாம் அவரை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு பிளான்ட்ரிஃபைட்டரா, ஒரு பிசினஸ்மேனா, அல்லது இரண்டையும் ஒரே அமைப்புக்குள் இணைக்க முயன்ற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா? இந்த கேள்விக்கான பதில்தான் ஜி.டி. நாயுடுவின் உண்மையான பர்சனாலிட்டியை புரிந்து கொள்ள மிகவும் முக்கியமானது. ஒரு பிளான்ட்ரிஃபைட்டா, ஒரு பிசினஸ்மேனா, அல்லது இரண்டையும் ஒரே அமைப்புக்குள் இணைக்க முயன்ற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா? ஒருவேளை இந்த மூன்றுமே ஜி.டி. நாயுடுவை புரிந்து கொள்ள தேவையான அடையாளங்கள். ஒரு மனிதர் தொழிலதிபராக இருந்தால் அவர் அறப்பணி செய்ய முடியாதா? நிச்சயமாக முடியும். ஒரு மனிதர் லாபம் ஈட்டும் நிறுவனங்களை நடத்திக்கொண்டே கல்விக்காக பணம் செலவிட முடியாதா? முடியும். அதில் எந்த முரண்பாடும் இல்லை. ஜி.டி. நாயுடுவின் கல்விக் கனவு அவருடைய தொழில்துறை உலகத்திலிருந்து தனியாக உருவான ஒன்றல்ல. அவருடைய நிறுவனங்கள், போக்குவரத்து தொழில், பணியாளர்கள், பயிற்சி பட்டறைகள், இயந்திரங்கள், முதலீடு, ஆராய்ச்சி, மாணவர்கள், இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தன. இதில்தான் ஜி.டி. நாயுடுவின் கல்வி பற்றிய பார்வை மிகவும் முக்கியமாகிறது. அவரை பொறுத்தவரை கல்வி என்பது வகுப்பறைக்குள் மட்டும் நடக்க வேண்டிய ஒன்றல்ல. ஒரு மாணவர் இயந்திரத்தை பற்றி புத்தகத்தில் படிப்பது மட்டும் போதாது. அந்த இயந்திரத்தை நேரில் பார்க்க வேண்டும், தொட்டுப் பார்க்க வேண்டும். அது எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் அதை திறந்து பார்க்க வேண்டும். பழுது ஏற்பட்டால் சரி செய்ய முயற்சிக்க வேண்டும். அதுதான் உண்மையான தொழில்நுட்ப கல்வி என்ற அணுகுமுறை அவரிடம் இருந்தது. இன்று நாம் தொழிற்பயிற்சி, செய்முறை கல்வி, தொழில்துறையுடன் இணைந்த கல்வி என்று பேசுகிறோம். ஆனால் ஜி.டி. நாயுடு இந்த எண்ணங்களை பல தசாப்தங்களுக்கு முன்பே நடைமுறையில் முயன்றவர். அதனால் அவரை ஒரு பிளான்ட்ஃப்ரெட் என்று மட்டும் அழைத்தால் அவருடைய பிசினஸ் சைடு மறைந்து விடுகிறது. அவரை கேபிட்டலிஸ்ட் என்று மட்டும் அழைத்தால் அவருடைய எஜுகேஷனல் கண்ட்ரிபியூஷன் மறைந்து விடுகிறது. அவரை இன்வென்டர் என்று மட்டும் அழைத்தால் அவருடைய இன்ஸ்டிடியூஷன் பில்டிங் எபிலிட்டி மறைந்து விடுகிறது. உண்மையான ஜி.டி. நாயுடு இந்த எல்லாவற்றின் கலவையாக இருந்திருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையைச் சுற்றியிருக்கும் மிகவும் டிராமாட்டிக் கதைகளில் ஒன்று இதற்குப் பிறகுதான் வருகிறது. ஒரு நாள் அரசாங்கத்தின் அணுகுமுறையால் மிகவும் விரக்தியடைந்த ஜி.டி. நாயுடு தனது சொந்த கண்டுபிடிப்புகளை தானே அழித்துவிட்டார். இந்த கதையை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கலாம். பல ஆண்டுகளாக பல்வேறு கட்டுரைகளில், வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளில், பொதுமக்களின் உரையாடல்களில் இந்த கதை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. ஒரு மேதை, நூற்றுக்கணக்கான முயற்சிகள், அவரை புரிந்து கொள்ளாத அமைப்பு, அனுமதி மறுக்கப்படுகிறது, ஆதரவு கிடைக்கவில்லை. அவர் விரக்தியடைகிறார். பிறகு தான் உருவாக்கியவற்றையே உடைத்து விடுகிறார். கேட்கும்போது மிகவும் சக்தி வாய்ந்த காட்சி. ஆனால் நாம் ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்ட விதியை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கதை டிராமாட்டிக் ஆக இருப்பதால் மட்டும் அது முழுமையாக டாக்குமெண்டட் ஹிஸ்டரி ஆகிவிடாது. அதனால இங்கே சில எளிய கேள்விகள். அவர் எந்த கண்டுபிடிப்புகளை அழித்தார்? அது எந்த ஆண்டு, எந்த இடத்தில் நடந்தது? அதை நேரில் பார்த்தவர்கள் யார்? அந்த காலத்தில் வெளியான செய்தித்தாள்களில் பதிவு இருக்கிறதா? அதிகாரப்பூர்வ ஆவணம் இருக்கிறதா? புகைப்படம் இருக்கிறதா? ஜி.டி. நாயுடுதானே அதை பற்றி எழுதியிருக்கிறாரா? இந்த கேள்விகள் அனைத்திற்கும் ஒரே அளவிலான உறுதியான ஆதாரங்கள் எளிதாக கிடைப்பதில்லை. அதனால் இந்த கதையை சொல்லவே கூடாது என்பதல்ல. சொல்லலாம், ஆனால் சரியான வார்த்தைகளில் சொல்ல வேண்டும். ஜி.டி. நாயுடு தனது கண்டுபிடிப்புகளை அழித்தார் என்று உறுதியாகச் சொல்வதற்கு பதிலாக அரசாங்கத்தின் ஆதரவு கிடைக்காத விரக்தியில் அவர் தனது சில கண்டுபிடிப்புகளை அழித்ததாக பரவலாக கூறப்படுகிறது என்று சொல்வது வரலாற்று ரீதியாக பொறுப்பான அணுகுமுறை. ஒரே ஒரு சிறிய வார்த்தை கூறப்படுகிறது. ஆனால்
அந்த ஒரு வார்த்தை மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அது ஒரு கிளைம் ஒரு நிரூபிக்கப்பட்ட ஃபேக்ட் இலிருந்து பிரிக்கிறது. இங்கே இன்னொரு கேள்வி வருகிறது. இந்த கதை ஏன் இவ்வளவு பிரபலமானது? ஒருவேளை அது நாம் ஜிடி நாயுடுவை பற்றி உருவாக்கிய இமேஜுக்கு மிகச்சரியாக பொருந்துவதால். அமைப்புக்கு அடங்காத மனிதர், அதிகாரத்துக்கு சவால் விடுபவர், தன்னை புரிந்து கொள்ளாத உலகத்தின் மீது கோபப்படும் மேதை. இந்த இமேஜ் மிகவும் பவர்ஃபுல். அதனால் அந்த இமேஜுக்கு பொருந்தும் ஒரு கதையை மக்கள் எளிதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சனை சுற்றி லெஜண்ட் உருவாகும் விதம். முதலில் ஒரு சம்பவம், அப்பிறகு ஒரு ரீடெல்லிங், அதற்குப் பிறகு இன்னொரு ரீடெல்லிங். ஒவ்வொரு முறையும் சிறிய டீட்டெயில்ஸ் சேரலாம். பல ஆண்டுகளுக்குப் பிறகு எது ஒரிஜினல் எவிடன்ஸ், எது பின்னர் சேர்க்கப்பட்ட டீட்டெயில் என்று பிரிப்பதே கடினமாகிவிடும். ஜிடி நாயுடுவின் உண்மையான அச்சீவ்மெண்ட்ஸ் மிகப்பெரியவை. அதனால் அவரை பெரிய மனிதராக காட்ட உறுதிப்படுத்த முடியாத டிராமாட்டிக் ஸ்டோரிஸ் தேவையில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததாக உறுதியாக குறிப்பிடப்படும் இன்னொரு சம்பவம் இன்றைய பார்வையில் மிகவும் அதிர்ச்சிகரமாக தோன்றலாம். ஒரு பெயர் அடால்ஃப் ஹிட்லர். 1930களில் ஜிடி நாயுடு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தார். அவருடைய பயணங்களின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று, உலகம் தொழில்நுட்பத்தில் எங்கே செல்கிறது என்பதை பார்ப்பது. புதிய இயந்திரங்கள், புதிய உற்பத்தி முறைகள், புதிய தொழிற்சாலைகள், புதிய கண்டுபிடிப்புகள். அவருக்கு உலகத்தை பார்க்கும் ஆர்வம் இருந்தது. அந்த பயணங்களில் அவர் ஜெர்மனிக்கும் சென்றார். அவருடைய வாழ்க்கை வரலாற்று பதிவுகளின்படி 1936ஆம் ஆண்டில் அவர் அடால்ஃப் ஹிட்லரை சந்தித்தார். இன்று ஹிட்லர் என்ற பெயரை கேட்டவுடன் நமக்கு உடனடியாக 2ஆம் உலகப் போர் நினைவுக்கு வருகிறது. நாசிசம் நினைவுக்கு வருகிறது. இனப்படுகொலை நினைவுக்கு வருகிறது. மனித வரலாற்றின் மிகக் கொடூரமான அத்தியாயங்கள் நினைவுக்கு வருகின்றன. அதனால் ஒரு இயல்பான கேள்வி எழலாம். ஜிடி நாயுடு ஹிட்லரின் ஆதரவாளரா? இதற்கான பதில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு மனிதரை சந்தித்தது மட்டும் அவருடைய அரசியல் கொள்கையை ஆதரித்ததாக அர்த்தமில்லை. ஜிடி நாயுடு ஹிட்லரின் கொள்கைகளை ஆதரித்தார் என்று முடிவு செய்ய இந்த சந்திப்பு மட்டும் எந்த வகையிலும் போதுமான ஆதாரம் அல்ல. 1930களின் ஜெர்மனியை அந்த காலத்தின் பின்னணியில் பார்க்க வேண்டும். ஜெர்மனி அப்போது பொறியியல், இயந்திர உற்பத்தி, வாகனத் தொழில், தொழிற்சாலை அமைப்புகள் என்று பல துறைகளில் உலகின் முக்கியமான தொழில்நுட்ப மையங்களில் ஒன்று. தொழில்நுட்பத்தின் மீது தீவிர ஆர்வம் கொண்ட ஜிடி நாயுடு ஜெர்மனியை பார்க்க விரும்பியது ஆச்சரியமான விஷயம் அல்ல. அவர் ஹிட்லரை சந்தித்தது அவருடைய உலகப் பயணத்தின் ஒரு அன்யூஷுவல் ஹிஸ்டாரிக்கல் எபிசோட். அதை மறைக்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் அதை சென்சேஷனைஸ் செய்து அவருக்கு இல்லாத அரசியல் அடையாளத்தை உருவாக்கவும் கூடாது. வரலாற்றில் கான்டெக்ஸ்ட் மிகவும் முக்கியம். ஒரு போட்டோகிராஃப், ஒரு ஹேண்ட்ஷேக், ஒரு மீட்டிங், இவை மட்டும் ஒரு மனிதரின் முழு அரசியல் நம்பிக்கையை நிரூபிக்காது. ஆனால் இந்த சம்பவம் ஜிடி நாயுடுவை பற்றி வேறு ஒன்றைச் சொல்கிறது. அவர் கோயம்புத்தூருக்குள் மட்டும் சிந்தித்த மனிதர் அல்ல. உலகம் எப்படி மாறுகிறது என்பதை பார்க்க விரும்பினார். மற்ற நாடுகள் என்ன செய்கின்றன என்பதை அறிய விரும்பினார். தொழில்நுட்ப முன்னேற்றத்தை நேரில் பார்க்க விரும்பினார். அதை இந்தியாவுக்கு கொண்டு வர முடியுமா என்று சிந்தித்தார். அந்த கியூரியாசிட்டி அவருடைய வாழ்க்கை முழுவதும் மீண்டும் மீண்டும் தெரிகிறது. ஆனால் இங்கே இன்னொரு முரண்பாடு. அரசாங்கத்தின் விதிமுறைகளுடன் அடிக்கடி மோதியவர், அமைப்பை விமர்சித்தவர், தனது சுதந்திரத்தை மிகவும் மதித்தவர். அப்படிப்பட்ட ஜிடி நாயுடு அரசியலுக்குள் செல்ல ஏன் முயன்றார்? இது கான்ட்ராடிக்ஷன் போல தோன்றலாம். ஆனால் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் ஒருவேளை அது கான்ட்ராடிக்ஷன் அல்ல. ஒரு இன்வென்டர் ஒரு மெஷின் உருவாக்க முடியும். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு ஃபேக்டரி உருவாக்க முடியும். ஒரு பிசினஸ்மேன் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரு நாட்டின் இண்டஸ்ட்ரியல் பாலிசியை யார் தீர்மானிக்கிறார்கள்? அரசாங்கம். லைசன்ஸ் யார் வழங்குகிறார்கள்? அரசாங்க அமைப்புகள். இம்போர்ட் பாலிசி யார் முடிவு செய்கிறார்கள்? அரசாங்கம். டெக்னிக்கல் எஜுகேஷனின் டைரக்ஷனை யார் மாற்ற முடியும்? பாலிசி மேக்கர்ஸ். அப்படியானால் டெக்னாலஜி மட்டும் சொசைட்டியை மாற்றப் போதாது என்பதை ஜிடி நாயுடு புரிந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதா? பவர் எப்படி வேலை செய்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள முயன்றாரா? அதனால்தான் பாலிடிக்ஸ் அவரை ஈர்த்ததா? ஒருவேளை. ஆனால் தொழிலில் வெற்றி பெறுவது அரசியலில் வெற்றி பெறுவதற்கான கேரண்டி அல்ல. ஒரு இயந்திரம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கலாம். ஒரு தொழிற்சாலை உங்கள் திட்டப்படி இயங்கலாம். ஆனால் வாக்காளர்கள் அப்படி அல்ல. அரசியல் என்பது பேச்சுவார்த்தை, கூட்டணி, சமரசம், பொதுமக்களின் மனநிலை, பலவிதமான நலன்கள். ஒரு அன்காம்ப்ரமைசிங் இன்வென்டருக்கு இந்த உலகம் முற்றிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கலாம். அதனால் ஜிடி நாயுடுவின் அரசியல் முயற்சிகளை
ஒரு சிறிய ஃபுட்நோட் என்று மட்டும் பார்க்கக்கூடாது. அவை அவருடைய பர்சனாலிட்டியின் இன்னொரு பக்கத்தை காட்டுகின்றன. அவர் வெறும் ஒர்க் ஷாப் இன்வென்டர் அல்ல. அவர் டெக்னாலஜி, பிசினஸ், எஜுகேஷன், கவர்மெண்ட் மற்றும் பவர் இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்பதை புரிந்து கொண்ட மனிதராகவும் தெரிகிறார். ஆனால் ஜிடி நாயுடுவை பற்றிய பொதுவான கதைகளில் இன்னும் ஒரு மிகப்பெரிய பகுதி மறைந்து விடுகிறது. அது அவருடைய உண்மையான வணிக அளவு. நாம் அவருடைய கண்டுபிடிப்புகளைப் பற்றி நிறைய பேசுகிறோம். ஆனால் அந்த கண்டுபிடிப்புகளை முயற்சி செய்ய தேவையான பணம் எங்கிருந்து வந்தது? அந்த ஒர்க் ஷாப்ஸ் எப்படி இயங்கின? அந்த இயந்திரங்களை யார் வாங்கினார்கள்? அந்த நிறுவனங்களை யார் நடத்தினார்கள்? ஆயிரக்கணக்கான நடைமுறை முடிவுகளின் பின்னால் இருந்த பிசினஸ்மேன் யார்? இந்த கேள்விகளுக்குள் சென்றால் நாம் அறிந்த கண்டுபிடிப்பாளர் ஜிடி நாயுடு முற்றிலும் வேறு அளவிலான மனிதராக தெரிய ஆரம்பிக்கிறார். நாம் அறிந்த கண்டுபிடிப்பாளர் ஜிடி நாயுடு முற்றிலும் வேறு அளவிலான மனிதராக தெரிய ஆரம்பிக்கிறார். ஜிடி நாயுடுவை ஒரு சிறிய ஒர்க் ஷாப்பில் இயந்திரங்களை பிரித்து பார்த்த கண்டுபிடிப்பாளர் என்று மட்டும் நினைத்தால் அவருடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் தவறவிடுகிறோம். அவர் ஒரு பிசினஸ்மேன், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு என்டர்பிரனர். அவருடைய பல தொழில்நுட்ப முயற்சிகளுக்கு பின்னால் ஒரு வணிக அமைப்பு இருந்தது. போக்குவரத்து நிறுவனங்கள் இருந்தன, பங்குதாரர்கள் இருந்தனர், பணியாளர்கள் இருந்தனர், சொத்துக்கள் இருந்தன, முதலீடுகள் இருந்தன, வருமானம் இருந்தது, வணிகப் பிரச்சினைகளும் இருந்தன. ஒரு புதிய இயந்திரத்தை உருவாக்குவது மட்டும் இன்னோவேஷன் அல்ல. அதை உருவாக்க பணம் தேவை, அதை சோதிக்க வசதி தேவை, அதை மேம்படுத்த தொழிலாளர்கள் தேவை, அதை சந்தைக்கு கொண்டு செல்ல ஒரு அமைப்பு தேவை. இந்த எல்லாவற்றையும் உருவாக்கும் திறனும் ஜிடி நாயுடுவின் சாதனையின் ஒரு பகுதிதான். அதனால அவரை இன்வென்டர் என்று மட்டும் அழைப்பது சில நேரங்களில் அவருடைய உண்மையான சாதனையை குறைத்துக் காட்டுகிறது. அவர் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் உருவாக்க முயன்ற மனிதர். இங்கே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருகிறது. நாம் ஏன் ஜிடி நாயுடுவின் பிசினஸ்மேன் முகத்தைப் பற்றி அதிகம் பேசுவதில்லை? ஒருவேளை ஒரு இன்வென்டர் என்ற இமேஜ் நமக்கு மிகவும் இன்ஸ்பிரேஷனல் ஆகத் தோன்றுகிறது. ஒரு சயின்டிஸ்ட் என்றால் அறிவு, ஒரு டீச்சர் என்றால் சேவை, ஒரு பிலான்ட்ரோபிஸ்ட் என்றால் தியாகம். ஆனால் ஒரு பிசினஸ்மேன் என்றால் உடனே வேறு கேள்விகள் வருகின்றன. எவ்வளவு லாபம், எவ்வளவு சொத்து, எவ்வளவு வரி, எவ்வளவு அதிகாரம்? ஆனால் தொழில்துறை வரலாற்றில் பிசினஸை நீக்கிவிட்டு இன்னோவேஷனை மட்டும் பேச முடியாது. ஃபேக்டரி உருவாக்க கேபிட்டல் வேண்டும், ரிசர்ச் செய்ய கேபிட்டல் வேண்டும், எம்ப்ளாயீஸுக்கு சம்பளம் கொடுக்க கேபிட்டல் வேண்டும், புதிய டெக்னாலஜியை சோதிக்க கேபிட்டல் வேண்டும், ஃபெயிலியரை தாங்கிக் கொள்ளவும் கேபிட்டல் வேண்டும். அதனால ஜிடி நாயுடுவின் பிசினஸ் அபிலிட்டி அவருடைய இன்ஜினியரிங் கியூரியோசிட்டிக்கு எதிரான ஒன்று அல்ல. அது அவருடைய இன்ஜினியரிங் முயற்சிகளை சாத்தியமாக்கிய முக்கியமான சக்திகளில் ஒன்று. இதுதான் அவரை ஒரு சாதாரண இன்வென்டர் இலிருந்து வேறுபடுத்துகிறது. அவர் ஐடியா மட்டும் கொண்ட மனிதர் அல்ல, அந்த ஐடியாவை நடைமுறையில் முயற்சி செய்யக்கூடிய ரிசோர்சஸ் உருவாக்கிய மனிதர். ஆனால் இந்த அளவிலான பிசினஸ் ஆக்டிவிட்டி இருந்ததால்தான் டாக்ஸ் டிஸ்பியூட்ஸ் வந்தன, பார்ட்னர்ஷிப் டிஸ்பியூட்ஸ் வந்தன, ஃபைனான்ஷியல் கொஸ்டின்ஸ் வந்தன, கவர்மெண்ட் ஸ்க்ரூட்டி வந்தது. அதனால் ஜிடி நாயுடுவின் வாழ்க்கையின் 2 பக்கங்களையும் பிரிக்க முடியாது. ஒரு பக்கம் இன்குவேஷன், மற்றொரு பக்கம் பிசினஸ். இரண்டும் சேர்ந்ததுதான் முழு மனிதர். இப்போது அவருடன் பல தசாப்தங்களாக இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு புகழ்பெற்ற பெயருக்கு வருவோம். இந்தியாவின் எடிசன். இந்த பெயர் ஜிடி நாயுடுவுக்கு மரியாதையாக வழங்கப்பட்ட ஒன்று. தாமஸ் எடிசன் போல பல துறைகளில் ஆர்வம் கொண்டவர், பல முயற்சிகள் செய்தவர், தொழில்நுட்பத்தை நடைமுறைக்கு கொண்டுவர முயன்றவர். அதனால் இந்தியாவின் எடிசன் என்ற கம்ப்ரிசன் உருவானது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் இன்று நாம் இன்னொரு கேள்வியை கேட்கலாம். ஜிடி நாயுடுவின் பெருமையை விளக்க தாமஸ் எடிசனின் பெயர் நமக்கு ஏன் தேவை? ஒரு இந்திய கண்டுபிடிப்பாளரை இன்னொரு நாட்டின் கண்டுபிடிப்பாளருடன் ஒப்பிட்டால்தான் அவரது மதிப்பு புரியுமா? இந்தியாவில் இப்படிப்பட்ட கம்ப்ரிசன்ஸ் பல இருக்கின்றன. ஒரு நகரத்தை இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கிறோம், இன்னொரு நகரத்தை இந்தியாவின் டிட்ராய்ட் என்று அழைக்கிறோம், ஒரு மனிதரை இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கிறோம். இதுல தவறு இருக்க வேண்டிய அவசியமில்லை. இவை ஒரு காலத்தில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை பொதுமக்களுக்கு எளிதாக விளக்க உதவிய கம்ப்ரிசன்ஸ். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கம்ப்ரிசன்ஸை தாண்டிச் செல்ல வேண்டிய நேரம் வருகிறதா? ஜிடி நாயுடுவை ஜிடி நாயுடுவாகவே புரிந்து கொள்ள முடியாதா? அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு வேறு ஒருவரின் பேர் சர்டிஃபிகேட் ஆக தேவையா? ஒருவேளை இல்லை. அவருடைய வாழ்க்கையை நன்றாக புரிந்து கொண்டால் இந்தியாவின் எடிசன் என்ற பெயரை விட ஜிடி நாயுடு என்ற பெயரே போதுமானது. ஆனால்
ஒரு ஹீரோவை உருவாக்கும் போது நாம் செய்யும் இன்னொரு விஷயம் இருக்கிறது. அவருடைய வெற்றிகளை பட்டியலிடுகிறோம், அவருடைய தோல்விகளை மறந்து விடுகிறோம். ஜிடி நாயுடுவின் வாழ்க்கையிலும் இதை பற்றி கேள்வி கேட்க வேண்டும். ஒரு இன்வென்டர் 100 முயற்சிகள் செய்தால் அந்த 100 முயற்சிகளும் வெற்றி பெறுமா? இல்லை. உண்மையில் அப்படி நடக்க வாய்ப்பே மிகவும் குறைவு. இன்குவேஷன் என்பது ஃபெயிலியர்களின் மீது கட்டப்படும் ஒரு ப்ராசஸ். ஒரு புரோட்டோடைப் வேலை செய்யலாம், ஆனால் அது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் ஆக தோல்வியடையலாம். ஒரு டெக்னாலஜி சிறப்பாக இருக்கலாம், ஆனால் அதை தயாரிக்கும் செலவு அதிகமாக இருக்கலாம். ப்ராடக்ட் நல்லதாக இருக்கலாம், ஆனால் மார்க்கெட் தயாராக இல்லாமல் இருக்கலாம். மார்க்கெட் இருக்கலாம், ஆனால் கேபிட்டல் கிடைக்காமல் போகலாம். கேபிட்டல் இருக்கலாம், ஆனால் கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைக்காமல் போகலாம். அப்ரூவல் இருக்கலாம், ஆனால் சப்ளை செயின் தோல்வியடையலாம். எல்லாமே சரியாக இருக்கலாம், ஆனால் கஸ்டமர் வாங்காமல் போகலாம். இதுதான் இன்குவேஷனின் இயல்பு. அதனால் ஜிடி நாயுடுவின் தோல்விகளைப் பற்றி பேசுவது அவரை சிறுமைப்படுத்துவது அல்ல, மாறாக அவரை இன்னும் உண்மையான இன்வென்டர் ஆக காட்டுகிறது. ஒரு மனிதர் பலமுறை முயற்சி செய்தார். சில முயற்சிகள் வெற்றி பெற்றன, சில முயற்சிகள் புரோட்டோடைப் ஆக நின்றுவிட்டன, சில முயற்சிகள் கமர்ஷியல் ஸ்கேலுக்கு செல்லவில்லை, சில முயற்சிகள் பற்றிய முழுமையான பதிவுகள் இன்று நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். இதுதான் ஒரு இன்வென்டரின் உண்மையான வாழ்க்கை. ஆனால் ஹீரோ ஸ்டோரிக்கு இது பிடிக்காது. ஹீரோ ஸ்டோரி என்ன விரும்புகிறது? அவர் தொட்டது எல்லாம் தங்கமாக வேண்டும், அவர் சொன்னது எல்லாம் சரியாக வேண்டும், அவர் முயன்றது எல்லாம் வெற்றி பெற வேண்டும். அவர் தோற்றால் அதற்கு யாராவது வில்லன் காரணமாக இருக்க வேண்டும். இதில்தான் ஜிடி நாயுடுவின் கதையில் கவர்மெண்ட் மீண்டும் வருகிறது. ஒரு ப்ராஜெக்ட் வெற்றி பெறவில்லை, கவர்மெண்ட் தடுத்தது. ஒரு இன்வென்ஷன் கமர்ஷியல் ஆகவில்லை, கவர்மெண்ட் சப்போர்ட் செய்யவில்லை. ஒரு கார் ப்ரொடக்ஷனுக்கு வரவில்லை, கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுக்கவில்லை. டாக்ஸ் டிஸ்பியூட் வந்தது, கவர்மெண்ட் ஹார்ஸ்மெண்ட். இந்த நேரேட்டிவ் மிகவும் பவர்ஃபுல். ஆனால் இங்கே நாம் நிறுத்தி ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டும். கவர்மெண்ட் என்றால் யார்? ஜிடி நாயுடுவின் வாழ்க்கை ஒரே அரசாங்கத்தின் கீழ் நடந்ததல்ல. அவர் வாழ்ந்த காலத்தில் பிரிட்டிஷ் கோலனியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது. பிறகு இந்தியா சுதந்திரம் பெற்றது. புதிய அரசியல் அமைப்பு வந்தது. வெவ்வேறு அரசாங்கங்கள் வந்தன, வெவ்வேறு துறைகள் இருந்தன. வருமான வரித்துறை வேறு, தொழில் அனுமதி வழங்கும் அமைப்புகள் வேறு, நீதிமன்றங்கள் வேறு, அரசியல்வாதிகள் வேறு, அதிகாரிகள் வேறு. இவர்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து ஒரே முகமில்லாத வில்லன் உருவாக்கி கவர்மெண்ட் டிஸ்ட்ராய்ட் ஜிடி நாயுடு என்று சொன்னால் அது மிகவும் எளிமையான விளக்கம். சில அரசாங்க முடிவுகள் அவருடைய முயற்சிகளை பாதித்திருக்கலாம். சில அதிகாரிகள் அவருடைய ஐடியாஸை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். சில விதிமுறைகள் இன்குவேஷனை ஸ்லோ செய்திருக்கலாம். சில லைசன்ஸ் டிசிஷன்ஸ் இந்தியா தவறவிட்ட வாய்ப்புகளாக இருந்திருக்கலாம். இவை அனைத்தும் ஆய்வு செய்ய வேண்டிய கேள்விகள். ஆனால் அவருடைய ஒவ்வொரு தோல்விக்கும் அரசாங்கமே ஒரே காரணம் என்று சொல்ல முடியுமா? அதற்கு எவிடன்ஸ் தேவை. அதேபோல் ஜிடி நாயுடு எடுத்த ஒவ்வொரு பிசினஸ் டிசிஷனும் சரியானது என்று அஸ்யூம் செய்யவும் முடியாது. ஒரு பெரிய இன்வென்டர் தவறான பிசினஸ் டிசிஷன் எடுக்கலாம். ஒரு பிரில்லியன்ட் என்ஜினியர் மார்க்கெட்டை தவறாக மதிப்பிடலாம். ஒரு சக்சஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கவர்மெண்ட்டுடன் நெகோசியேஷனில் தோற்கலாம். ஒரு விஷனரி தனது காலத்தை விட மிகவும் முன்னால் இருக்கலாம். அல்லது சில நேரங்களில் தனது ஐடியாவின் கமர்ஷியல் பொட்டன்ஷியலை அதிகமாக நம்பியிருக்கலாம். இவை அனைத்தும் மனித இயல்பு. அதனால் ஜிடி நாயுடுவின் வாழ்க்கையை மேதை வெர்சஸ் அரசாங்கம் என்ற 2 வார்த்தைகளுக்குள் அடைத்துவிட்டால் அவருடைய உண்மையான வாழ்க்கையின் காம்ப்ளெக்சிட்டி மறைந்து விடுகிறது. ஆனால் இங்கே இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஜிடி நாயுடுவை பற்றி இன்று இணையத்தில் தேடினால் அற்புதமான கிளைம்ஸ் ஏராளமாக கிடைக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட இன்வென்ஷன்ஸ், மிக குறைந்த விலை கார், மின்சார சவரக் கருவி, வாக்குப்பதிவு இயந்திரம், விவசாயத்தில் அசாதாரண பரிசோதனைகள், ஹிட்லருடன் சந்திப்பு, அரசாங்கத்தின் மறுப்பு, அழிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள், உலகத் தலைவர்களுடன் சந்திப்புகள், அசாதாரணமான தொழில்நுட்ப முயற்சிகள். இதில் பல உண்மையான வரலாற்று அடிப்படையைக் கொண்டிருக்கலாம். சிலவற்றுக்கு ஆவணங்கள் இருக்கலாம், சிலவற்றுக்கு நிறுவனப் பதிவுகள் இருக்கலாம், சிலவற்றுக்கு வாழ்க்கை வரலாற்று நூல்கள் மட்டுமே ஆதாரமாக இருக்கலாம். சில கதைகள் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு சொல்லப்பட்டு காலப்போக்கில் பெரிதாகியிருக்கலாம். அப்படியானால் ஒரு ரெஸ்பான்சிபிள் டாக்குமெண்டரி என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு சென்சேஷனல் கிளைமையும் ஃபேக்ட் என்று சொல்ல வேண்டுமா? இல்ல. ஒவ்வொரு கிளைமுக்கும் ஒரே அளவிலான எவிடன்ஸ் இருக்காது. ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஒரு வகையான எவிடன்ஸ், அந்த கால செய்தித்தாள் வேறு வகையான எவிடன்ஸ், ஒரு மியூசியம் ஆர்கைவ் வேற, ஒரு ஃபேமிலி பயோகிராஃபி வேற.
பல ஆண்டுகளுக்குப் பிறகு எழுதப்பட்ட ஆர்டிக்கிள் வேறு, ஒரு யூடியூப் வீடியோ இன்னும் வேறு. ஒரே கதை 100 இணையதளங்களில் இருந்தாலும் அது 100 தனித்தனி ஆதாரங்கள் என்று அர்த்தமில்லை. அந்த 100 வெப்சைட்ஸும் ஒரே பழைய கதையை காப்பி செய்திருக்கலாம். இதுதான் லெஜண்டிற்கும் ஹிஸ்டரிக்கும் இடையிலான மிக முக்கியமான எல்லை. அப்படியானால் ஜிடி நாயுடு பற்றி நாம் இன்று நம்பும் விஷயங்களில் எது டாக்குமெண்டட் ஹிஸ்டரி, எது ரிப்பீட்டட் ஸ்டோரி, எது லெஜண்ட்? இந்த மூன்றையும் பிரிக்க ஆரம்பித்தால் ஒரு இன்னும் பெரிய கேள்வி நம்மை எதிர்கொள்கிறது. ஜிடி நாயுடு உண்மையிலேயே இந்தியாவால் மறக்கப்பட்ட மனிதரா, அல்லது மறக்கப்பட்ட மேதை என்பதே அவரை சுற்றி நாம் உருவாக்கிய இன்னொரு பவர்ஃபுல் லெஜண்டா? ஜிடி நாயுடு உண்மையிலேயே இந்தியாவால் மறக்கப்பட்ட மனிதரா, அல்லது மறக்கப்பட்ட மேதை என்பதே அவரை சுற்றி நாம் உருவாக்கிய இன்னொரு சக்தி வாய்ந்த கதையா? இந்த கேள்வியை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். ஜிடி நாயுடுவை பற்றி பேசும்போது இந்தியா அவரை மறந்துவிட்டது என்ற வரியை நாம் அடிக்கடி கேட்கிறோம். அது உணர்ச்சிகரமான ஒரு வரி. ஒரு மிகப்பெரிய மேதை, தனது காலத்தை விட முன்னால் சிந்தித்தவர். ஆனால் அவருடைய நாடே அவரை புரிந்து கொள்ளவில்லை. இப்படி சொன்னால் ஒரு சக்தி வாய்ந்த கதை உருவாகிறது. ஆனால் அது முழுமையாக உண்மையா? கோயம்புத்தூரின் தொழில்துறை வரலாற்றைப் பற்றி பேசும்போது ஜிடி நாயுடுவை தவிர்க்க முடியாது. அவருடைய பெயரில் கல்வி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருக்கின்றன. அவருடைய வாழ்க்கை மற்றும் கண்டுபிடிப்புகளை நினைவுகூரும் அருங்காட்சியக அமைப்புகள் இருக்கின்றன. அவரை பற்றிய நூல்கள் இருக்கின்றன, கட்டுரைகள் இருக்கின்றன, ஆவணப்படங்கள் இருக்கின்றன. பல தலைமுறைகளாக அவரது கதைகள் சொல்லப்பட்டு வருகின்றன. அப்படியானால் அவர் முற்றிலும் மறக்கப்பட்டவரா? இல்லை. ஆனால் இன்னொரு விதமாக கேட்கலாம். இந்தியாவின் தேசிய அளவிலான பொதுமக்களின் நினைவில் அவருக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைத்ததா? அது விவாதிக்கக்கூடிய கேள்வி. ஒரு விஞ்ஞானி அல்லது கண்டுபிடிப்பாளரின் பெயரை நாடு முழுவதும் பள்ளி மாணவர்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் ஜிடி நாயுடுவை பற்றி தமிழ்நாட்டிற்கு வெளியே எத்தனை பேருக்கு விரிவாகத் தெரியும்? அவருடைய தொழில்நுட்ப முயற்சிகள், அவருடைய கல்வி பற்றிய பார்வை, அவருடைய தொழில்துறை முயற்சிகள், இவை தேசிய அளவில் போதுமான அளவு பேசப்பட்டனவா? ஒருவேளை இல்லை என்று வாதிடலாம். ஆனால் அவருக்கு போதுமான தேசிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதற்கும் இந்தியா அவரை அழித்துவிட்டு மறந்துவிட்டது என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வரலாற்றை டிராமாட்டிக் ஆக்குவதற்காக அந்த வித்தியாசத்தை அழித்துவிடக்கூடாது. இதுதான் ஜிடி நாயுடுவின் கதையின் மையத்தில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. நாம் அவரை எப்படி பார்க்க விரும்புகிறோம்? ஒரு பெர்ஃபெக்ட் ஹீரோவாகவா? ஒரு ரெபெல்லாகவா? சிஸ்டமால் தடுக்கப்பட்ட மேதையாகவா? ஒரு சக்சஸ்ஃபுல் கேபிட்டலிஸ்ட் ஆகவா? ஒரு பிலாந்திரபிஸ்ட் ஆகவா? ஒரு இன்வென்டர் ஆகவா? உண்மையில் அவர் இவற்றில் ஏதாவது ஒன்று மட்டுமல்ல. அவர் பல முரண்பாடுகளைக் கொண்ட மனிதர். ஒரு பக்கம் அமைப்பின் விதிமுறைகளுடன் மோதியவர், மற்றொரு பக்கம் அதே அமைப்புக்குள் பெரிய வணிக நிறுவனங்களை உருவாக்கியவர். ஒரு பக்கம் அரசாங்க அனுமதிகள் தனது முயற்சிகளை தடுத்ததாக கூறப்படும் மனிதர், மற்றொரு பக்கம் அரசியல் அதிகாரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அரசியலுக்குள் செல்ல முயன்றவர். ஒரு பக்கம் கல்விக்காக தனது சொத்துக்களை ஒதுக்கியவர், மற்றொரு பக்கம் அந்த கல்வி அறக்கட்டளையின் நிதி அமைப்பு வருமான வரித்துறையின் கேள்விகளுக்கு உள்ளானது. ஒரு பக்கம் கண்டுபிடிப்பாளர், மற்றொரு பக்கம் கடுமையான வணிக மனப்பான்மை கொண்ட இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஒரு பக்கம் உலகம் முழுவதும் டெக்னாலஜி தேடி பயணம் செய்த கியூரியஸ் மைண்ட், மற்றொரு பக்கம் தனது கருத்துகளில் மிகவும் உறுதியான பர்சனாலிட்டி. இதில் எது உண்மையான ஜிடி நாயுடு? அனைத்துமே. அதுதான் முக்கியம். ஒரு மனிதர் பெரிய சாதனையாளர் என்றால் அவருடைய வாழ்க்கை கான்ட்ராடிக்ஷன் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற சட்டம் இல்லை. உண்மையில் பெரிய அளவில் செயல்பட்ட மனிதர்களின் வாழ்க்கை பெரும்பாலும் இன்னும் சிக்கலானதாகத்தான் இருக்கும். ஏனெனில் அவர்கள் அதிகமாக முயற்சி செய்கிறார்கள், அதிகமான முடிவுகளை எடுக்கிறார்கள், அதிகமான மனிதர்களுடன் மோதுகிறார்கள், அதிகமான ரிஸ்க் எடுக்கிறார்கள். அதனால அவர்களிடம் வெற்றியும் அதிகம் இருக்கும், தோல்வியும் அதிகம் இருக்கும், புகழும் இருக்கும், விமர்சனமும் இருக்கும். ஜிடி நாயுடுவை மதிப்பதற்கு அவரை பெர்ஃபெக்ட் மனிதராக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மோதல்களை மறைக்க வேண்டியதில்லை. டாக்ஸ் டிஸ்பியூட்ஸ் இருந்ததை மறைக்க வேண்டியதில்லை. தோல்வியடைந்த முயற்சிகளை மறைக்க வேண்டியதில்லை. அரசாங்கத்துடனான மோதல்களை மிகைப்படுத்தவும் தேவையில்லை. உறுதிப்படுத்த முடியாத கதைகளை ஃபேக்ட் என்று சொல்லவும் தேவையில்லை. ஏனெனில் இவை அனைத்தையும் நீக்கிய பிறகும் அவருடைய உண்மையான அச்சீவ்மெண்ட்ஸ் சாதாரணமானவை அல்ல. ஒரு பெரிய ஃபார்மல் இன்ஜினியரிங் எஜுகேஷன் இல்லாமல் இயந்திரங்களை புரிந்து கொள்ள முயன்ற மனிதர், தொழில்நுட்பத்தை வெறும் தியரி ஆக பார்க்காமல்
அதை நடைமுறையில் கொண்டு வர முயன்ற மனிதர். போக்குவரத்து தொழிலை வளர்த்தவர். மின்சார மற்றும் இயந்திரத் துறைகளில் பல முயற்சிகள் செய்தவர். குறைந்த விலை இந்திய கார் பற்றிய கனவு கண்டவர். தொழில்நுட்பக் கல்வியை பிராக்டிக்கல் ட்ரெய்னிங்குடன் இணைக்க முயன்றவர். உலகம் முழுவதும் பயணம் செய்து புதிய தொழில்நுட்பங்களை பார்த்தவர். தான் பார்த்ததை இந்திய சூழலில் பயன்படுத்த முடியுமா என்று சிந்தித்தவர். மிக முக்கியமாக, தோல்வி ஏற்பட்ட பிறகும் மீண்டும் வேறு ஒன்றை முயற்சி செய்தவர். அதுதான் ஜிடி நாயுடுவின் லெகேஷில் எனக்கு மிகவும் முக்கியமாக தெரியும் விஷயம். ஒரு குறிப்பிட்ட இன்வென்ஷன் அல்ல, ஒரு குறிப்பிட்ட மெஷின் அல்ல, ஒரு குறிப்பிட்ட கம்பெனி அல்ல, ஒரு குறிப்பிட்ட டைட்டில் கூட அல்ல. அவருடைய கியூரியாசிட்டி. ஏன்? எப்படி? இதை நாமே செய்ய முடியாதா? இந்த 3 கேள்விகள் ஒரு நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு. இந்த மனநிலை மிகவும் முக்கியமானது. ஆனால் அதே நேரத்தில் ஜிடி நாயுடுவின் வாழ்க்கை இன்னொரு பாடத்தையும் சொல்லுகிறது. ஒரு நல்ல ஐடியா மட்டும் போதாது. இன்குவேஷனுக்கு டெக்னாலஜி வேண்டும், கேபிட்டல் வேண்டும், மேனேஜ்மெண்ட் வேண்டும், மார்க்கெட் வேண்டும், பாலிசி வேண்டும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேண்டும், சில நேரங்களில் பேஷன்ஸ் வேண்டும், சில நேரங்களில் காம்ப்ரமைஸ் கூட வேண்டும். ஒரு ஜீனியஸ் தனியாக ஒரு நாட்டின் இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் ஐ மாற்ற முடியாது. அவருக்கு சுற்றிலும் ஒரு ஏகோசிஸ்டம் தேவை. ஒருவேளை ஜிடி நாயுடுவின் கதையின் மிகப்பெரிய லெசன் இதுதான். இந்தியா ஒரு மேதையை இழந்ததா என்ற கேள்வியை விட, அந்த கால இந்தியா ஒரு மனிதரின் ஐடியாஸை பெரிய அளவிலான இண்டஸ்ட்ரீஸ் ஆக மாற்றக்கூடிய எக்கோசிஸ்டம் உருவாக்கியிருந்ததா என்ற கேள்வி இன்னும் முக்கியமானதாக இருக்கலாம். இப்போது ஆரம்பத்தில் கேட்ட கேள்விகளுக்கு திரும்புவோம். ஜிடி நாயுடு யார்? சிஸ்டம் ஆல் தடுக்கப்பட்ட ஒரு மிஸ்அண்டர்ஸ்டுட் ஜீனியஸா? சில சம்பவங்களில் அப்படி வாதிடக்கூடிய காரணங்கள் இருக்கின்றன. கவர்மெண்ட் பியூரோகிரேசி அவருடைய சில முயற்சிகளை ஸ்லோ செய்திருக்குமா? இருக்கலாம். அவருடைய குறைந்த விலை கார் திட்டத்திற்கு பெரிய வாய்ப்பு கிடைத்திருந்தால் வேறு முடிவு ஏற்பட்டிருக்குமா? சாத்தியம். ஆனால் அதை உறுதியாக நாம் அறிய முடியாது. அவர் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா? ஆம். அவருடைய பிசினஸ் இன்ட்ரெஸ்ட்ஸ் மற்றும் நீதிமன்ற பதிவுகள் அவர் சப்ஸ்டான்ஷியல் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி கொண்ட மனிதர் என்பதை தெளிவாக காட்டுகின்றன. அவர் பிளான்ட் ஃபிரான்டைஸ்டா? அவருடைய தொழில்நுட்ப கல்வி முயற்சிகள் அவருடைய லெகேசியின் முக்கியமான பகுதி. அவருக்கு டாக்ஸ் டிஸ்பியூட்ஸ் இருந்ததா? ஆம். அதை நீதிமன்ற பதிவுகள் காட்டுகின்றன. அதனால் அவர் கிரிமினல் என்று சொல்ல முடியுமா? இல்லை. அப்படி ஒரு முடிவை இந்த எவிடன்ஸ் ஆதரிக்காது. அவர் தனது இன்வென்ஷன்ஸை அழித்தாரா? அப்படி பரவலாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த கதையின் ஒவ்வொரு டிராமாட்டிக் டீட்டெயில் ஐயும் உறுதிப்படுத்தும் போது நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவர் ஹிட்லரை சந்தித்தாரா? அவருடைய வாழ்க்கை வரலாற்றுப் பதிவுகள் அந்த சந்திப்பை குறிப்பிடுகின்றன. அதனால் அவர் ஹிட்லரின் அரசியலை ஆதரித்தார் என்று சொல்ல முடியுமா? இல்லை. ஒரு சந்திப்பு ஒரு அரசியல் ஆதரவை நிரூபிக்காது. அவர் பெர்ஃபெக்ட் ஹீரோவா? இல்லை. அவர் வில்லனா? அதுவும் இல்லை. அவர் ஒரு மனிதர். ஆனால் சாதாரணமான மனிதர் அல்ல. மிகப்பெரிய கியூரியாசிட்டி கொண்ட மனிதர். ரிஸ்க் எடுத்த மனிதர். பணம் சம்பாதித்த மனிதர். அதை தொழிலிலும் கல்வியிலும் பயன்படுத்திய மனிதர். அதிகாரத்துடன் மோதிய மனிதர். சில முயற்சிகளில் வென்றவர், சில முயற்சிகளில் தோற்றவர். பல கதைகளின் மையமாக மாறியவர். அதனால்தான் அவரை பற்றிய உண்மையான வரலாறு அவரைச் சுற்றிய லெஜண்டை விட இன்னும் சுவாரஸ்யமானது. இப்போது உங்களிடம் சில கேள்விகள். 2000 ரூபாய் கார் திட்டத்திற்கு அரசு அனுமதி கிடைத்திருந்தால் இந்திய ஆட்டோமொபைல் ஹிஸ்டரி மாறியிருக்குமா? அல்லது அந்த கார் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராட்டோடைப் ஆக மட்டுமே இருந்திருக்குமா? ஜி.டி. நாயுடுவின் மிகப்பெரிய எதிரி கவர்மெண்ட் பியூரோகிரேசியா? அல்லது அவருடைய சமரசம் செய்யாத பர்சனாலிட்டியா? அவருடைய கல்வி அறக்கட்டளை ஒரு விஷனரி ஃபைலாந்திரபிக் ப்ராஜெக்டா? அல்லது பிசினஸ் மற்றும் சேரிட்டி இரண்டையும் இணைத்த ஒரு சாஃப்ட்வேர் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்சரா? அல்லது இரண்டுமேயா? அவருடைய கண்டுபிடிப்புகளை அவர் அழித்ததாக சொல்லப்படும் கதை உண்மையான வரலாறா? அல்லது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஜீனியஸ் ஐ சுற்றி உருவான லெஜெண்டா? மிக முக்கியமாக, ஒரு பெரிய மனிதரை பற்றி இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பது அவரை அவமதிப்பதா? அல்லது அவரை உண்மையாக புரிந்து கொள்ள முயற்சிப்பதா? ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் ஐ மதிக்க அவரை பெர்ஃபெக்ட் ஹீரோ ஆக மாற்ற வேண்டுமா? அல்லது அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸையும் ஃபெயிலியர்ஸையும் கான்ஃப்ளிக்ட்ஸையும் கான்ட்ராடிக்ஷன்ஸையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்னை பொறுத்தவரை ஜிடி நாயுடுவை இன்னும் பெரியவராக காட்ட ஒரு லெஜண்ட் தேவையில்லை. அவருடைய உண்மையான வாழ்க்கையே போதுமானது. ஒரு மனிதர் தனது காலத்தை விட முன்னால் சிந்தித்தார். பல விஷயங்களை முயற்சி செய்தார். சிஸ்டமுடன் மோதினார்.
சிஸ்டம்குள்ளேயே வெற்றியும் பெற்றார், தோல்விகளையும் சந்தித்தார். ஆனால் கேள்விகள் கேட்பதை நிறுத்தவில்லை. ஒருவேளை அதுதான் அவருடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஒரு மெஷின் அல்ல, ஒரு மோட்டார் அல்ல, ஒரு கார் அல்ல, ஒரு மைண்ட் செட். நாம் ஏன் இதை செய்யக்கூடாது? நாமே இதை உருவாக்க முடியாதா? அந்த கேள்வி இன்றும் பொருத்தமானது. அதனால் இறுதியாக நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வியை விட்டுச் செல்கிறேன். ஜிடி நாயுடு சிஸ்டமால் தடுக்கப்பட்ட மேதையா? சிஸ்டம் ஐ எதிர்த்து வென்ற தொழிலதிபரா? அல்லது இந்த இரண்டு கதைகளையும் விட மிகவும் சிக்கலான, மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மனிதரா? உங்கள் தீர்ப்பு என்ன? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.